வெல்கம் டு சக்கியா டிவி. ஒரு பசுமையான காட்டில் ரொம்பவும் பலம் வாய்ந்த யானை ஒன்று வாழ்ந்துட்டு வந்துச்சான். அதோட மனசுக்குள்ள இந்த காட்டிலேயே நான் தான் ரொம்பவும் பலம் வாய்ந்தவன், என் கூட யாருமே போட்டி போட முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்துச்சான். அது மட்டும் இல்லாம தான் கூட இருந்த மற்ற விலங்குகளை பார்த்து, இங்க பாருங்க, நான் தான் இந்த காட்டிலேயே ரொம்பவும் பலம் வாய்ந்தவன்னு சொல்லிட்டு இருந்துச்சான். அப்படி ஒரு நாள் யானை காட்டுல சுத்திட்டு இருக்கும் பொழுது உணவை சேகரிச்சிட்டு இருந்த எறும்புங்களை கவனிக்குது. யானை அந்த எறும்புங்களை பார்த்து, உங்களால என்ன பண்ண முடியும், இவ்வளோ சின்னதா இருக்கீங்க, நான் நினைச்சா உங்களோட வீட்டை என் ஒரு காலாலேயே உடைச்சிட முடியும்னு சொல்லிச்சான். இதை கேட்ட தைரியமான எறும்பு ஒன்று யானைக்கு முன்னாடி வந்து, நீ உருவத்துல பெருசா இருக்கிறதுனால நீ பலசாலின்னு நினைச்சிட்டு இருக்கலாம், ஆனா பெருசா இருக்கவங்க மட்டுமே பலசாலியும் தைரியமானவங்களும் கிடையாது, சின்னதா இருக்கிறவங்களாலும் பெரிய மாற்றத்தை பண்ண முடியும்னு சொல்லிச்சான். இது கேட்ட யானையோ எறும்பை பார்த்து சிரிச்சிட்டு, நீ எனக்கு சரிசமமா இருக்க முடியுமான்னு கேட்டுச்சான். எறும்புங்க தன்னோட பலத்தை நிரூபிக்க நேரம் வந்ததுனால கூட்டமா சேர்ந்து யானையோட கால்களை கடிக்க துவங்குச்சான். வலியை தாங்க முடியாத யானை கால்களை வேகமா ஆட்டிச்சான். இதை பயன்படுத்திட்டு பல எறும்புங்க யானை மேல ஏறி கடிக்கவும் செஞ்சுச்சான். வலியை தாங்க முடியாம யானை தடுமாறி பக்கத்துல இருந்த சேற்றுக்குள்ள விழுந்து வெளியே வர முடியாம தவிச்சிட்டு இருந்துச்சான். இதை பார்த்த எறும்பு யானைய பார்த்து, என்னை மன்னிச்சிரு, உன்னை கஷ்டப்படுத்தணும்னு இதை நான் பண்ணல, உடல் அளவுல சின்னதா இருக்கிறவங்களாலையும் ஒன்று சேர்ந்தா பலசாலின்னு உனக்கு புரிய வைக்க தான் இப்படி பண்ணோன்னு சொல்லிச்சான். தவற உணர்ந்த யானை எறும்பு கிட்ட, என்னை மன்னிச்சிரு, நான் இவ்வளோ நாள் அளவுல பெருசா இருக்கிறவங்க தான் பலசாலின்னு நினைச்சிட்டு இருக்கேன், ஆனா நீங்க ஒற்றுமையா இருக்கிறது தான் இங்க பலம்னு நிரூபிச்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு என்னை இந்த சேற்றுக்குள்ள இருந்து வெளியே வர உதவி பண்றீங்களான்னு கேட்டுச்சான். எறும்பு இதை கேட்டு சிரிச்சிட்டு கூட்டமா சேர்ந்து யானை வெளியே வர உதவியும் செஞ்சுச்சான். வெளியே வந்த யானை எறும்புகள் கிட்ட நன்றி சொல்லிட்டு, உருவத்துல பெருசா இருக்கிறது மட்டுமே பலம்னு இல்ல, ஒற்றுமையாவும் பணிவாவும் இருக்கிறது தான் உண்மையான பலம்னு அன்னையில இருந்து யானைக்கு புரியவும் செஞ்சுச்சான். குழந்தைங்களே, இந்த கதையிலிருந்து நம்ம கத்துக்க வேண்டியது என்னன்னா, ஒருத்தரை எப்பவும் அவரோட உருவத்தை பார்த்து மட்டுமே எடை போடக்கூடாது. உண்மையான பலங்கிறது அவரோட மனநிலை தான். Follow for more videos.